வணக்கம். இந்த ஒரு புது தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க காலையில வேலைக்கு போற அவசரத்துல வண்டியில இதை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, அல்லது ஈவினிங் ரிலாக்ஸ்டா காஃபி குடிச்சிட்டே புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கலாமேன்னு இதை கேட்டாலும் சரி. ம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க சிந்தனைய கண்டிப்பா ஒரு உழுக்குன்னு சொல்லலாம். ஆமா. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கரெக்ட். ஏன்னா இது வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற முக்கியமான சோர்ஸ் ஒரு அருமையான கட்டுரை தொகுப்பு. அதோட பேரு தி ஃபிஃப்த் வேர்ட் தியோலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் ஐ தர்ஸ்ட். அதாவது 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்பதன் இறையியல் பார்வைகள். இதத்தான் நாம இன்னைக்கு முழுசா அலச போறோம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இது வருது. இது வெறும் ஒரு வார்த்தை இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாற்று பின்னணியே இருக்கு. இந்த ஆய்விற்காக நாம பலதரப்பட்ட பழைய ஆவணங்களை பயன்படுத்த போறோம். ஒரு பக்கம் கிறிஸ்தவ நற்செய்திகள், இன்னொரு பக்கம் யூதர்களின் பழமையான நூல்களான மிஷ்னா, அப்புறம் தல்மூத், அது மட்டும் இல்லாம பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எபிரேய சங்கீதங்கள். இங்க நேயரான உங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடணும். இந்த விவாதத்துல நாம எந்த ஒரு மத ரீதியான அல்லது அரசியல் ரீதியான தரப்புக்கும் ஆதரவா பேச போறதில்ல. நிச்சயமா. பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த வரலாற்று ஆவணங்கள் இந்த குறிப்பிட்ட நிகழ்வை எப்படி பதிவு செஞ்சிருக்கு அல்லது ஏன் பதிவு செய்யல அப்படிங்கிறத ஒரு வரலாற்று பார்வையோடும் விமர்சன சிந்தனையோடும் நடுநிலையா விளக்குறது மட்டும்தான் நம்ம நோக்கம். எந்த ஒரு தரப்பையும் உயர்த்தி பிடிக்கிறதோ இல்ல தாழ்த்தி பேசுறதோ நம்ம வேலை கிடையாது. நமக்கு தேவை வரலாற்று உண்மைகள் மட்டும்தான். சரி, இதை நம்ம விரிவாக பார்ப்போம். எனக்கு தாகமா இருக்கிறது அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகளை மேலோட்டமா பார்த்தா, சிலுவையில தொங்கும் ஒரு மனிதன் அனுபவிக்கிற கடுமையான உடல் ரீதியான வலியோட வெளிப்பாடா மட்டும் தெரியுது. ஆமா, மருத்துவ ரீதியா பார்த்தா சிலுவை மரணம்ங்கிறது கடுமையான இரத்த கசிவு, மூச்சு திணறல், அப்புறம் உடல்ல இருக்கிற நீர்ச்சத்து முழுசா வற்றி போற ஒரு கொடூரமான நிலை. அந்த நேரத்துல தண்ணீர் கேக்குறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே. ஆனா இங்கதான் விஷயமே இருக்கு. யோவான் நற்செய்தி இதை வெறும் ஒரு உடல் வலியா மட்டும் பார்க்கல. சரியா கவனிச்சிங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய இறையல் திருப்பம் இருக்கு. அந்த வசனத்துல வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எனக்கு தாகமா இருக்கிறது அப்படின்னு ரொம்ப தெளிவா ஒரு நோக்கத்தோட பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஏதோ தற்செயலா அவருக்கு தாகம் எடுத்தது அப்படின்னு அந்த ஆவணம் சொல்ல வரல. பழைய ஏற்பாட்டின் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி இது நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, குறிப்பா எபிரேய சங்கீதம் 69 வசனம் 21ல என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை வரி வருது. ஓ, யூதர்களோட அந்த துயர கவிதைகளை ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் ஒரு தீர்க்க தரிசனமா பார்த்திருக்காங்க. அப்சல்யூட்லி. யூத பாரம்பரியத்துல சங்கீதங்கள் அப்படிங்கிறது மனிதனோட தனிப்பட்ட வலிகளையும் கடவுள்கிட்ட அவங்க படுற பாடுகளையும் சொல்ற புலம்பல் கவிதைகள். ஆனா கிறிஸ்தவர்கள் அத வரப்போற மெஸ்ஸியாவோட வாழ்க்கையை முன்கூட்டியே சொல்ற திரைக்கதையா பார்த்தாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான வாசிப்பு முறை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் தன்னோட வலிக்காக பாடின பாட்டை சிலுவைகள் நடக்கிற ஒரு நிகழ்வோடு நேரடியா இணைக்கிறாங்க. இதுதான் கிறிஸ்தவத்தோட ஒரு பெரிய அடித்தளமா இருந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. அவங்க பழைய ஏற்பாட்டை படிச்சதே இயேசுவோட மரணம், உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற லென்ஸ் வழியா மட்டும்தான். ஒவ்வொரு வரியிலையும் அவங்க தேடினது அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றத்தை தான். இங்கதான் இது நேயருக்கு இன்னும் சுவாரஸ்யமா மாறப்போகுது. சரி, ஒரு தரப்பு இப்படி ரொம்ப முக்கியத்துவமா இதை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா யூதர்களோட மிக முக்கியமான வரலாற்று நூல்கள் இத பத்தி என்ன சொல்லுது? ஆச்சரியப்படும் விதமா யூதர்களோட முக்கிய நூல்களான மிஷ்னாவிலேயோ அல்லது தல்மூத்லேயோ ஏசுதின் சிலுவை வார்த்தைகள் பத்தின எந்த ஒரு நேரடி குறிப்புமே கிடையாது. என்னது? எந்த குறிப்புமே கிடையாதா? இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வை பத்தி அவங்க ஒண்ணுமே எழுதலையா? இல்ல, முழுமையான மௌனம்தான். இது நேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு ஆழமான வரலாற்று காரணம் இருக்கு. என்ன காரணம்? அது திட்டமிட்ட புறக்கணிப்பா? அப்படி சொல்ல முடியாது. கிபி 200ஆம் ஆண்டு வாக்குல தொகுக்கப்பட்ட மிஷ்னாவோட நோக்கமே வேற. கிபி 70ஆம் ஆண்டுல ரோமானியர்கள் எருசலேம் தேவாலயத்தை முழுமையா இடிச்சு தள்ளிட்டாங்க. ஆமா, யூதர்களோட ஒட்டுமொத்த அடையாளமும் அழிஞ்சு போற ஒரு அபாயத்துல அவங்க இருந்தாங்க. சரியா சொன்னீங்க. அந்த சூழ்நிலையில தங்களுடைய சட்டங்களையும் விவசாய விதிகளையும் பண்டிகை வழிமுறைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற கட்டாயத்துல தான் மிஷ்னா தொகுக்கப்பட்டுச்சு. ஓ,
அப்ப அது ஒரு வரலாற்று பதிவு புத்தகம் கிடையாது, அது ஒரு சட்ட தொகுப்பு. எக்ஸாக்ட்லி. இப்ப நம்ம நாட்டுல உச்சநீதிமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றும்போது எங்கேயோ நடந்த ஒரு மரண தண்டனைய பத்தி அதுல விரிவா எழுதிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? அது போலதான் இதுவும். புரியுது. அது மட்டும் இல்லாம ரோமானியர்கள் ஆயிரக்கணக்கான யூதர்களை சிலுவையில் அறைஞ்சு கொண்டிருக்காங்க. அதனால யூத அறிஞர்களுக்கு இது ஒரு தனித்துவமான இறையியல் நிகழ்வா தெரியல. ஆமா, கிறிஸ்தவத்தின் பாடுகள் நிறைந்த அந்த சிலுவை சரித்திரத்தை அவங்க தங்களுடைய சட்ட புத்தகத்துல பதிவு செய்ய வேண்டிய எந்த அவசியமும் அவங்களுக்கு இல்ல. சரி, மிஷ்னாவுல இல்ல, ஆனா தல்முத் அப்படிங்கிற நூல் ரொம்ப விரிவானது, பல விவாதங்களை உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க. அதுல இயேசு அப்படிங்கிற பெயர் வர்றதா சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது உண்மையா? பஸ்கா பண்டிகைக்கு முதல் நாள் தூக்கிலப்பட்டார் அப்படின்னு சில குறிப்புகள் இருக்கு. ஆனா இது நேரில் பார்த்த சாட்சியங்கள் பதிவு செஞ்சதா? கண்டிப்பா கிடையாது. இது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது. வரலாற்று ஆய்வாளர்கள் இத ஒரு எதிர்வாத குறிப்பு, அதாவது பொலமிக் நரேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிற்காலத்துல யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே நடந்த இறையியல் விவாதங்களோடு எதிரொலிதான் அது. தங்களை தற்காத்துக்க அவங்க எழுதின தற்காப்பு வாதம். சரியா புரிஞ்சுகிட்டீங்க. கிறிஸ்தவர்கள் இயேசுவை இறைமகனா முன்வைத்தப்போ அத மறுக்கிறதுக்காக சேர்க்கப்பட்ட விவாதங்கள் தான் தல்முத்ல இருக்கே தவிர அது முதல் நூற்றாண்டு வரலாற்று ஆவணம் கிடையாது. ஒரே ஒரு வரலாற்று புள்ளி காலப்போக்குல எப்படி வெவ்வேறு தரப்பால தங்களுக்கு தோதாண்டு முறையில கையாளப்பட்டிருக்குங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய முரண்பாடுதான். இத நம்ம இன்னும் பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இன்னொரு விஷயமும் தெளிவா புரியும். இயேசுவோட முதல் சிலுவை வார்த்தையான என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற வசனத்தை எடுத்துக்கலாம். ஆமா, மத்தேயு மற்றும் மார்க் நற்செய்திகள்ல இது வருது. இதுவும் ஒரு சங்கீதத்தோட நேரடி மேற்கோள் தானே? ஆமா, இது எபிரேய சங்கீதம் 22 வசனம் 1. கிறிஸ்தவர்கள் இதையும் மெசியாவின் சிலுவை மரணத்தை குறிக்கிற ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனமா தான் பாக்குறாங்க. ஆனா யூத மரபுல இந்த 22ஆம் சங்கீதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அவங்க இத தாவீது அரசனின் புலம்பலாவோ அல்லது அநீதியா துன்புறுத்தப்படுற ஒரு நீதிமானின் வலியாவோ தான் பாக்குறாங்க. ஓ, அப்ப யூதர்கள் இத மெசியாவோட மரணத்தோட இணைக்கவே இல்லையா? ஒருபோதும் இல்ல. பிற்காலத்துல வந்த பெசிக்ஃபடா ரபாட்டி மாதிரியான ரபினிக் மிட்ராஷ்கள் இந்த சங்கீதத்தை எஸ்தர் ராணின் துயரத்தை குறிக்கவோ அல்லது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களின் துயரத்தை குறிக்கவோ உருவகமா பயன்படுத்தினாங்க. ஆனா இயேசுவோட மரணத்தோட அவங்க அதை தொடர்பு படுத்தவே இல்ல. ஒரே புத்தகம், ஒரே வசனம். ஆனா அதை படிக்கும் இருவேறு சமூகங்கள் தங்களோட லென்ஸ்க்கு ஏத்த மாதிரி எப்படி முற்றிலும் வேற வேற அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. இது உண்மையிலே நம்ம நேயர்களுக்கு ஒரு பெரிய திறப்பை கொடுக்கும். மொழி சார்ந்த பின்னணியில இதை அணுகுனா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். சுவிசேஷங்கள்ல இயேசு பேசின அந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிங்கிற வார்த்தைகள் எபிரேய மொழியில இல்ல. ஆமா, அது அரமேய மொழி அப்படின்னு படிச்சிருக்கேன். அந்த காலகட்டத்துல உள்ளூர் மக்களோட சாதாரண பேச்சு வழக்கு மொழி அதுதானே? சரியா சொன்னீங்க. எபிரேய மொழிங்கிறது கற்றறிந்த அறிஞர்களோட புனித மொழியா ஜெபாலயங்கள்ல பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா மரணத்தோட விளிம்புல தாங்க முடியாத வலியில இருக்கும்போது இயேசு தன்னோட தாய்மொழியான அரமேய மொழியில தான் கதறி இருக்காரு. இது ஒரு சாதாரண மனித உணர்வை ரொம்ப அழகா வெளிப்படுத்துது. ஆனா அதே சமயம் அதோட அர்த்தம் எபிரேய சங்கீதத்துக்கு இணையா இருக்கு. இது ஒரு மொழியியல் முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் முதல் நூற்றாண்டு மக்களோட வாழ்வியலை இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. எனக்கு இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. யூத மரபுல ஒருத்தர் மரண தருவாயில இருக்கும்போது அவர் பேச வேண்டிய மிக சிறந்த இறுதி வார்த்தைகள்னு எதை கருதுறாங்க? இது ரொம்ப ஆழமான கேள்வி. தல்முத்ல இருக்கிற பெராக்கோத் மற்றும் சோட்டா போன்ற குறிப்புகளின்படி ஒரு யூதரோட மிக சிறந்த இறுதி வார்த்தை அப்படிங்கிறது ஷேமா என்ற பிரார்த்தனை தான். கேள் இஸ்ரவேலே அப்படின்னு தொடங்கும் அந்த பிரார்த்தனையா? அதேதான். கடவுள் ஒருவரே அப்படிங்கிற அந்த ஷேமா பிரார்த்தனைய தன்னோட இறுதி மூச்சுல உச்சரிச்சபடியே உயிர் விடுறதுதான் ஒரு யூதருக்கு மிக உயரிய மரணமா கருதப்பட்டுச்சு. அப்போ தனிப்பட்ட வழியில புலம்புறது யூதர்களோட மரணச் சடங்குக்கு உகந்ததா பார்க்கப்படல. ஆமா, உதாரணமா ரபி அக்கீவா மாதிரி ரொமானியர்களால சித்திரவதை செய்யப்பட்ட அறிஞர்கள் கூட ஷேமா பிரார்த்தனைய சொல்லிக்கிட்டே புன்னகையோட இறந்தாங்க அப்படின்னு தல்முத் ரொம்ப பெருமையா பதிவு செய்யுது. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. சிலுவையில இயேசுவின் வார்த்தைகள் புலம்பலாகவும் வேதத்தின் நிறைவேற்றமாகவும் இருக்கு. ஆனா யூதர்களோட சிறந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான முழக்கமா இருக்கு. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. சிலுவையில அறையப்படுவது அப்படிங்கிறது ரொமானியர்களோட தண்டனை முறை. யூதர்களோட சட்டத்துல சிலுவை மரணம் கிடையவே கிடையாது. அப்போ அது ரொமானிய ஆதிக்கத்தோட ஒரு அரசியல் அடையாளம். அதனாலதான் யூத இறையியல் நூல்கள் இதை யூத சட்டத்தின் ஒரு பகுதியாக கருதல.
எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு அது ஒரு அந்நியமான, வெறுக்கத்தக்க ரோமானிய வன்கொடுமை. அவ்வளவுதான். அருமை. கற்பதில் பெருவிருப்பம் கொண்ட நேரே, நாம இன்னைக்கு விவாதிச்ச பல்வேறு ஆதாரங்களை இப்போ ஒரு சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வு, அது சுத்தி பின்னப்பட்ட வெவ்வேறு பார்வைகள். பழைய ஏற்பாட்டு சங்கீதங்களை யூதர்கள் ஒரு தனிப்பட்ட புலம்பலா பார்க்கறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் அத தீர்க்க தரிசனத்தின் துல்லியமான நிறைவேற்றமா பார்க்கறாங்க. மிஷ்னா என்ற யூத சட்ட நூல் இத ஒரு சாதாரண ரோமானிய நிகழ்வா கடந்து போயிடுச்சு. தல்முத் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தற்பாதுகாப்புக்காக சில எதிர்வாதங்களை மட்டும் பதிவு செஞ்சிருக்கு. ஆனா கிறிஸ்தவ நற்செய்திகள் இதை இறையியல் ஆழத்தோட பதிவு செஞ்சிருக்கு. இவ்வளவு தகவல்களை நாம ஏன் அலசுறோம் அப்படிங்கிறது நேயரான உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இந்த தகவல் பெருவெள்ளத்துல நாம ஒரு சார்பா மட்டும் யோசிக்க கூடாது. சரியா சொன்னீங்க. பலதரப்பட்ட கண்ணோட்டங்களை ஆராயும்போது தான் உணர்ச்சி வசப்படாம ஒரு விஷயத்தை நடுநிலையா பகுத்தாயிர விமர்சன சிந்தனை நமக்கு கூர்மையாகும். வெவ்வேறு கலாச்சாரங்கள் ஒரே விஷயத்தை எப்படி பாக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அறிவாற்றல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடும். நிச்சயமா. இந்த ஆழமான ஆய்வை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனையை விதைச்சிட்டு போக விரும்புறோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரே ஒரு நிகழ்வு, அதை படிக்கிறவங்களோட கலாச்சார லென்ஸ்களுக்கு ஏற்ப முற்றிலும் நேர்மாறான அர்த்தங்களை பெறுது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அப்படியானால் இன்னைக்கு நாம இன்டர்நெட்லயும் செய்திகள்லயும் படிக்கிற உறுதியான உண்மைகள் அப்படின்னு நாம ஆணித்தரமா நம்புற விஷயங்களை இன்னும் 1000 வருஷம் கழிச்சு வர்ற எதிர்கால தலைமுறையினர் எப்படி பார்ப்பாங்க? அவங்க தங்களோட சொந்த கலாச்சார பின்னணியில அதை வேற ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்குவாங்களா? நாம இன்னைக்கு சரின்னு உயிர் கொடுக்கிற ஒரு விஷயம் 1000 வருஷம் கழிச்சு வெறும் ஒரு சிறிய அடிக்குறிப்பா மாறி போகுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேரே. இந்த சிந்தனையோடு நீங்களும் உங்களை சுற்றி உள்ள தகவல்களை விமர்சன பார்வையோடு அணுகத் தொடங்குவீர்கள் என்று நம்புகிறோம். உங்களின் தொடர்ச்சியான தேடலுக்கும் ஆர்வத்திற்கும் நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான ஆய்வில் சந்திப்போம்.